ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். ஓகே. ஓகே. நம்ம என்ன பார்த்தோம்னா, லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இப்போ பவர் எலக்ட்ரானிக் கன்வெர்ட்டர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கோர்ஸ் இதில சொல்லியிருந்தேன் பேசிக் கன்வெர்ட்டர்ஸ் எடுக்கிறேன்னு. அன்றைக்கி ரெக்டிஃபையர் எடுத்தாச்சு. இன்னைக்கு இன்வெர்ட்டர் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்வெர்ட்டரில் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர், த்ரீ ஃபேஸ் இன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ இன்வெர்ட்டரோட பேசிக் பார்த்தீங்கன்னா, டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் தான் வந்து இன்வெர்ட்டர் சொல்லுவாங்க. இன்புட் வந்து டிசி கொடுக்கும், அவுட்புட் வந்து நமக்கு ஏசி அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதான் இன்வெர்ட்டர். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா, சிம்லிங் ஸ்டேட் ஃப்ளோ டூல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, சிம்ஸ்கேப் தான் யூஸ் பண்ணணும். அதில் தான் வந்து இன்வெர்ட்டர் டிசைனுக்கான எல்லா எலமெண்ட்ஸுமே அங்கே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எங்கே சிம்ஸ்கேப் டூல்ஸ் போயிருங்க. அது எப்படி போகணும் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். அந்த சிம்ஸ்கேப்பில் இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சிம்பவர் சிஸ்டம்ஸ்னு வரும். சிம்பவர் சிஸ்டம்ஸு அதில் ஸ்பெஷலைஸ்டு டெக்னாலஜி. ஓகே. ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்டு டெக்னாலஜியில் போயிட்டு நிறைய எலமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். எலமெண்ட்ஸு, மெஷின்ஸு, பவர் எலக்ட்ரானிக்ஸு, சோர்ஸஸ் இதெல்லாம். ஸோ இன்வெர்ட்டர் டிசைன் பண்ணுறதுக்கு நான் மாஸ்பெட் வச்சு பண்ண போகிறேன். ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் டிவைசஸ்லாம் வரும். இதெல்லாம் பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ், டயோடு, ஜிடிஓ, ஐஜிபிடி இது எல்லாமே பவர் எலக்ட்ரானிக் டிவைஸு. ஸோ மாஸ்பெட் வச்சு டிசைன் பண்ணுறதுனால நான் மாஸ்பெட் எடுத்துக்கிறேன். ஸோ சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டரோட டிசைன் எப்படின்னா 4 மாஸ்பெட் இருக்கும், 2 லெக்கு, ஒரு லெக்கில் 2 சுவிட்ச் இருக்கும். ஓகே. ஸோ ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு இதில் வந்து 4 டெர்மினல் இருக்கும். ஒன்று வந்து ட்ரெயினு, சோர்ஸு, கேட்டு. இது வந்து மாஸ்பெட்டோட கரண்ட் அண்ட் வோல்டேஜ் பார்க்கறதுக்கான ஒரு போர்ட், ஒரு மெஷர்மெண்ட் போர்ட்னு சொல்லுவாங்க இது. ஸோ இன்வெர்ட்டர் டிசைனில் வந்து 2 லெக்குன்னு சொன்னால 2 லெக் இப்படி வரும். சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டருக்கு பண்ணுறது. ஓகே. ஸோ இன்புட் நான் என்ன சொன்னேன், நமக்கு டிசி சோர்ஸ் தான் இன்புட் இன்வெர்ட்டருக்கு. அந்த சோர்ஸஸ் எங்கே இருக்குன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் போனீங்க அப்படின்னா பேட்ரி யூஸ் பண்ணுறாங்க பண்ணிக்கலாம். சிம்பிளாக டிசி வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும், இது யூஸ் பண்ணுறாங்க பண்ணிக்கலாம். இதை எடுத்துக்கோங்க, டிசி வோல்டேஜ் சோர்ஸ். இதை எடுத்துக்கிட்டு ஓகே இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னா கேட் டெர்மினல் இருப்பாங்க. மாஸ்பெட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா, இதுக்கு வந்து இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர் வந்து நம்ம வந்து ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணலாம். இது எப்படின்னா இந்த கேட் பல்ஸ் வச்சு. ஸோ கேட் பல்ஸ்லேருந்து 1 சிக்னல் வந்துச்சுன்னா இது ஆன் ஆகும், 0 வந்துச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகும். ஓகே. ஸோ இந்த கேட் பல்ஸ் கொடுத்தா தான் இந்த சுவிட்ச் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ கேட் பல்ஸ் எங்கேருந்து கொடுக்கலாம் அப்படின்னா பல்ஸ் ஜென்ரேட்டர் ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்கன்னா சிம்லிங் யூஸ் பண்ணுறது, சில பிளாக்ஸ் ஃப்ரம் சிம்லிங் யூஸ் பண்ணணும். சோர்ஸஸ் போனீங்க அப்படின்னா சிம்லிங்கில் பல்ஸ் ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த பிளாக் தான் பல்ஸ் ஜென்ரேட்டர். ஓகேவா? ஸோ பல்ஸ் ஜென்ரேட்டரில் உள்ளே போனீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு எப்படிலாம் செட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஆம்ப்ளிடியூடு இது வந்து ஒரு பூலியனாக தான் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் 1ன்னு கொடுத்தாலும் 5ன்னு கொடுத்தாலும் 10 கொடுத்தாலும் ஒன்று தான். ஸோ ஒன்று எனப் தான், அது ஒன்று. சில நேரத்தில் ஆம்ப்ளிடியூட் எங்கேயாவது ஹையாக கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு பூலியனாக தான் எடுத்துக்கும். ஸோ ஒன்று எனப் தான். பீரியட்னா டைம், அதாவது எவ்வளோ டைம், டோட்டல் ஒரு சைக்கிளுக்கு எவ்வளோ டைம் அப்படின்னு. ஸோ பீரியட் இஸ் ஈக்குவல் டு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ 50 ஹெர்ட்ஸில் இப்போ என்னோட இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து 1/f. ஸோ டி ஈக்குவல் டு 1/f. ஸோ டி ஈக்குவல் டு 1/50. ஸோ 1/50 போட்டிங்க அப்படின்னா
ஸோ வந்து 50 இயர்ஸுங்கிறதால 0.02 தான் வந்து டோட்டல் டைம். ஓகேங்களா? ஸோ 0.02ன்னு இந்த டைம் கொடுத்துருங்க, ஒரு சைக்கிளுக்கான டைம். அதில் எவ்வளோ நேரம் ஆன் ஆகணும் அப்படின்னு இப்போ வந்து ஃபஸ்ட் எப்படின்னா, இப்போ இன்வெர்ட்டரில் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிள் வந்து இங்கேருந்து போயிட்டு இந்த சுவிட்ச் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே லோடு இருக்கும். ஓகேங்களா? இந்த லோடு வழியாக இங்கே வந்து திரும்ப இந்த இது வழியாக சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த சுவிட்சும் ஆன் ஆகும் ஒரு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைக்கிளில். செகண்ட் சைக்கிளில் வந்து இந்த சுவிட்ச் ஆன் ஆகும். அதாவது இந்த ரெண்டு சுவிட்சும் ஃபஸ்ட்டு 50% ஆனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு 50% வந்து இந்த ரெண்டு சுவிட்ச் ஆனில் இருக்கும். ஸோ ஒரு சைக்கிளில் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சைக்கிளில் வந்து இந்த ரெண்டு சுவிட்ச் ஆனு, செகண்ட் சைக்கிள் வந்து இந்த ரெண்டு சுவிட்ச் ஆன் ஆகும். ஓகே. ஸோ நீட்டாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைன்ஸ் கிராஸ் ஆகாமல் கொஞ்சம் டிசைன் நீட்டாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த கோடு ஃப்ரம் பிளாக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? கோட்டோ ஃப்ரம் பிளாக் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அங்கே என்ன இன்புட் இருக்கோ அது இங்கே வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சுவிட்சு ஃபஸ்ட்டு சைக்கிளில், அதாவது ஃபஸ்ட்டு 50% ஆனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு 50% தான் இந்த ரெண்டு சுவிட்ச் ஆனில் இருக்கும். ஓகே. நான் லோடு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஐடியா வரும். லோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா, ஒரு ரெசிஸ்டிவ் லைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் எங்கே எடுக்கணும் அப்படின்னா, இந்த சிம்ஸ்கேப்பில் தான் அந்த சிம்பவர் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே எலமெண்ட்ஸ் இருக்கும். எலமெண்ட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சீரியஸ் ஆர்எல்சி பிரான்ச் அப்படின்னு இருக்கும், இதை போயிட்டு இதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் ஆர்எல்சி மூணுமே இருக்குது. உங்களுக்கு ரெசிஸ்டர் மட்டும் என்ன, இல்லை அதில் போயிட்டு ஆர் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டர் மட்டும் வந்துடும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நேம் நமக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோலையே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து ஃபார்மேட்டில் போயிட்டு ஸோ பிளாக் நேம் இருக்குல்ல, அதை எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக தெரியும் பார்க்க. ஆல்ரெடி நம்ம நேம் தெரிஞ்சது தான், அதனால் அது நேம் தேவையில்லை நமக்கு. ஸோ இந்த லோடு இங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் வந்து இங்கேயும், நெகட்டிவ் வந்து இதுலேயும் கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் எந்த ரெண்டு சுவிட்சு ஃபஸ்ட்டு ஆன் ஆகும் அது கலர் கோடிங் வேணால் மாற்றிடுறேன். ஸோ இந்த ரெண்டு சுவிட்சு ஃபஸ்ட்டு 50% எப்படி ஆன் ஆகும்னா, எப்படி சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும்னா, இங்கேருந்து போயிட்டு இந்த சுவிட்ச் ஆனு, அதுக்கப்புறம் இங்கே வந்து லோடு வழியாக இந்த சுவிட்ச் வழியாக இங்கே வந்து இங்கே சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும். அடுத்த சைக்கிளில் இந்த ரெண்டு சுவிட்ச் ஆகும். இது ரெண்டு கொடுத்துட்றேன். ஓகே. இதுக்கு பல்ஸ் எப்படி வரணும்னா, ஃபஸ்ட்டு 50% ஆஃபில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 50% மட்டும் தான் ஆனில் இருக்கணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா, இங்கே ஃபஸ்ட்டு இதில் ஃபேஸ் டிலே நம்ம எதுவுமே கொடுக்கல. இதில் 50% ஃபேஸ் டிலே கொடுக்கணும். ஒரு சைக்கிளுக்கு 0.02 டைம்னா, ஸோ 50% அதில் 50% தான் வந்து அந்த ரெண்டு சுவிட்ச் ஆன்ல இருந்துச்சு. ஸோ இதில் 50% டிலேங்கிறது எவ்வளோன்னா 0.01. 0.01 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0.01 செகண்ட் வரையும் அந்த ரெண்டு சுவிட்ச் க்ரீன் கலர் சுவிட்சஸ் ஆன் ஆகும். நெக்ஸ்ட் 0.01 to 0.02 வரையும் அந்த எல்லோ கலர் சுவிட்சஸ் வந்து ஆன் ஆகும். ஓகேவா? இது வந்து பின்னு கொடுத்துருங்க.
ஸோ பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா, இது ரன் நமக்கு பவர் GUI லாஸ்ட் கிளாஸ் சொன்னது தான். அது வேணும். பவர் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அது இருந்தால் தான் இந்த சிம்லிங் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வந்து சிம்ஸ்கேப் பிளாக் யூஸ் பண்ணும்போது இந்த பவர் GUI தான் சால்வர் மாதிரி. இது இல்லைன்னா இது ஒர்க் ஆகாது, எரர் வரும். ஓகேவா? இது கண்டினியூஸாக டிஸ்கிரீட்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் டிஸ்கிரீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். நான் டிஸ்கிரீட் மாற்றிக்கிறேன். இதை மாற்றுறதுக்கு இது என்ன பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு கான்ஃபிகர் பேராமீட்டர்ஸ் போயிட்டு கண்டினியூஸ் டிஸ்கிரீட் மாற்றிக்கலாம் அப்படி. ஓகே, ஸோ பண்ணுவோம். ஓகே, இப்போ ரெண்டாவது பட் அவுட்புட் பார்க்குறதுக்கு நம்ம வோல்டேஜ் கரண்ட்டு அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் போட்டு தான் அவுட்புட் பார்க்க முடியும். அதுக்கு வந்து ஏற்கனவே மெஷர்மெண்ட்ஸில் தான் இருக்கும் அது. ஸோ வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டு இன்புட் வோல்டேஜ் என்ன கொடுக்குவாங்க 100 இருக்கு. சுமார் 12 கொடுக்குறேன்னா அவுட்புட் வோல்டேஜ். இப்போ இன்புட் டிசி கொடுத்துருக்கோம், நம்ம அவுட்புட் வந்து ஏசி வரணும். ஏசினா உங்களுக்கு பியூராக சைன் வேவ் ஏசி தான் வராது, ஏன்னா ஃபில்டரில் நம்ம போடல, நமக்கு ஒரு ஸ்கொயர் வேவ் ஏசி தான் வரும். நான் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் இங்கே சைட்டில் சின்ன பிரச்சனை வந்திருக்கு, அது சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் ஆர்பிஎஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்துடுறேன். நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் ரன் பண்ணி காமிக்க போகிறேன். சொல்லுங்கண்ணா, இது சொல்ல வந்தீங்கண்ணா? இல்லை, நான் ரன் பண்ணி காமிக்க போகிறேன், அவ்வளோதான் இப்போக்கி. சரிங்கண்ணா. ஏன்னா அது ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குல்ல, எல்லாருக்கும் ஸ்டாப் ஆகுது. ஆமாம்மா, நீங்கள் பண்ணுங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரிண்ணா, வந்தேன். ஓகே, ஸோ இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியாச்சு. ரன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ தான் வந்து அது டிசி வந்து ஏசியாக மாறுது. ஆம்ப்ளிடியூட் வந்து ரெசிஸ்டரில் போட்டு மாறும். ஐயாவே கொடுங்க ரெசிஸ்டர். ஸோ 12 வோல்ட்டு இன்புட்டை கொடுத்துருக்கோம், அது வந்து டிசி வோல்டேஜ். அவுட்புட் வந்து 12 -12 to 12 வந்து ஏசியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ தான் வந்து இந்த இன்வெர்ட்டர் வந்து டிசியை வந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணுது. இதில் ஃபில்டர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்சி ஃபில்டர் சம்திங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் வேவ் டிசி வந்து சைன் வேவ் ஏசியாக மாறும். நான் ட்ரை பண்ணுறேன். எல்லாம் ஃபில்டர்லாம் வேல்யூ கால்குலேட் பண்ணி போடணும்.
ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு எல்சி ஃபில்டர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? எல்சி ஃபில்டரு என்ன பண்ணும்னா, இந்த ஸ்கொயர் வேவ் டிசி ஸ்கொயர் வேவ் ஏசியை வந்து சைன் வேவ் ஏசியா மாற்றும். ஓகேவா? ஸோ எல்சி ஃபில்டரோட வேல்யூ பொறுத்து இந்த ஆம்ப்ளிடியூட் மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக அந்த ஜஸ்ட் நான் அதை ட்ரை பண்ணது. நீங்கள் அது எல்சி ஃபில்டருக்கெல்லாம் தனியாக கால்குலேஷன் இருக்குது. அது ஃபார்முலா படி கால்குலேட் பண்ணி தான் அந்த வேல்யூ போடணும். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக பண்ணணும்னா நீங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இன்புட் பவர், அவுட்புட் பவர், ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி எல்லாம் சேர்த்து தான் நீங்கள் அது மாதிரி ஒரு கால்குலேஷன் போடணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் யூசிங் மாஸ்பெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர். கஜேந்திரன் சார் கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்களா? எப்படின்னு ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஐடியா இல்லைன்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணுறேன் மீன்ஸ் நான் பண்ணுறேன். சார் நான் வரைஞ்சு அனுப்புகிறேன் சார். இதுலேயே மேட்லாப்லேயே பண்ணுங்க அப்படியே. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உங்கள் டவுட் வர இடத்துல. இதே மாதிரி தான் போடணும். 100 லெக் வரும். ஓகேங்களா? ஸோ 6 சுவிட்ச் வரும் அதில். இன்புட்லாம் சேம் தான், டிசி. ஹலோ ஹலோ சார், கேட்குதா? ஹலோ கஜேந்திரன் சார், கேட்குதா? ஓகே, நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எப்படி பண்ணுறது. ஹலோ சரி, ஓகே, அப்போ நானே பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் மாதிரியே தான் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுவும் அப்படியே அதிலே இதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே, ஸோ இப்படி தான் வந்து 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் வந்து 3 லெக் இருக்கும். ஸோ டோட்டலாக 6 மாஸ்ஃபெட்ஸ் இருக்கும். அதில் வந்து 2 மோடு இருக்குது. ஒன்று வந்து 120 டிகிரி மோடு, இன்னொன்று வந்து 180 டிகிரி மோடு. ஸோ 180 டிகிரி மோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 180 டிகிரி மோடில் வந்து ஒவ்வொரு சுவிட்சும் 180 டிகிரி ஆன் இருக்கும். 180 டிகிரினா ஒரு சைக்கிளுக்கு 360 டிகிரி. அதாவது அந்த 50 ஹெர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.02 வருது பார்த்தீங்களா? 1/50 0.02 வருது இல்லை? ஸோ 0.02ங்கிறது தான் வந்து கம்ப்ளீட் ஒரு சைக்கிள், அதாவது 360 டிகிரின்னு அர்த்தம். ஸோ அதில் 50% வந்து ஒவ்வொரு சுவிட்சும் ஆனில் இருக்கும். ஐ மீன் 180 டிகிரி ஆனில் இருக்கும். ஸோ இந்த சுவிட்ச் ஆனில் இருந்துச்சுன்னா ரெஸ்பெக்டிவ் சேம் லெக்கில் இருக்க அதே சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்கும்.
இந்த சுவிட்ச் ஆன்னா இந்த சுவிட்ச் வந்து ஆஃப். ஸோ இது 180 இது 180 ஆனில் இருக்கும். ஒவ்வொரு 3 லெக் இருக்குது பார்த்தீங்களா, 3 ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கு வந்து 120 ஃபேஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கும். இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் 120 ஃபேஸ் ஷிஃப்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸுக்கு வந்து 240 ஃபேஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஸோ இதான் வந்து இன்வெர்ட்டர் த்ரீ ஃபேஸ் இன்வெர்ட்டரோட இந்த பேசிக்ஸு. ஸோ அந்த 6 மாஸ்ஃபெட்டை வச்சு நம்ம வந்து அந்த டிசியை 3 ஃபேஸ் ஏசியாக மாற்றிடலாம். ஓகேங்களா. அதுக்கு வந்து கேட் பல்ஸு இப்போ நான் சொன்ன லாஜிக்கில் டிசைன் பண்ணணும். அதாவது 120 ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கணும் இந்த சுவிட்சுக்கும் இந்த சுவிட்சுக்கும், அதாவது இந்த லெக்குக்கும் இந்த லெக்குக்கும். ஒவ்வொரு சுவிட்சும் 180 ஆனில் இருக்கணும். ஓகேவா. ஸோ டோட்டல் இங்கேயே வந்து 1/15 வச்சுக்கிறேன். 0.02 வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் 1/15 வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ 0.02 ஓகே. 50% ஆனில் இருக்கணும். அதாவது ஒவ்வொரு சுவிட்சும் 180 ஆனில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லெக்கு சுவிட்சுக்கு நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஃபேஸ் டிலே அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அதை அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு லெக்கு இப்படி இருக்கா, செகண்ட் இதிலே சேம் லெக்கு சுவிட்ச் நான் என்ன சொன்னேன், இது ஆன்னா இது ஆஃப்னு சொன்னேன். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இந்த ஃப்ரம் ஏஏ திரும்ப ஒன்று எடுத்துக்கோங்க. இது கனெக்ட் ஆகிடும். ஓகே. இங்கேருந்து ஒரு நாட் கேட் போட்டு இங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஆனில் இருக்கும்போது இது ஆஃப், இது ஆஃபில் இருக்கும்போது இது சுவிட்ச் ஆகும். ஓகேவா. ஸோ நாட் கேட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகே. ஸோ இந்த சுவிட்ச் ஆன்னா இது ஆஃப், இது ஆஃப்னா இது ஆன், இப்படி வரும் நமக்கு இன்புட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இது கொடுத்தாச்சு. செகண்ட் இந்த லெக்குக்கு வந்து இந்த லெக்கோட 120 ஃபேஸ் ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஸோ 120 0.02 360. ஓகேங்களா. அதில் 120 அதுக்கப்புறம் தான் இது ஆன் ஆயிருக்கணும். ஸோ இதில் இப்போ 120 எப்படி கண்டுபிடிக்கிறது, இதில் ஏன்னா 0.02 360. ஸோ இந்த 0.02 டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா 60 கண்டுபிடிச்சிடலாமா. 0.02 டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 60 வரும். நமக்கு வந்து 120 வேணும். ஸோ 360 டிவைடட் பை 3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 120 கிடைக்கும். ஸோ 0.02 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா அதில் 120 என்ன 0.006666 போயிட்டுருக்கு. இந்த வேல்யூ தான் டிலே, அதாவது 120 ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கு. 0.00666 போயிட்டே இருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த பி எடுத்து இங்கே கொடுக்கணும். ஓகே. ஸோ இதுலேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுறது நாட் வேணும். ஓகே. அதுலேருந்து 120 ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகிருக்கணும். ஸோ 240 கண்டுபிடிக்கணும். அதில் 120 உள்ளது 240னா இதை மல்டிப்ளை பை 2 போட்டிங்க அப்படின்னா 240 ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகிடும் ஃபஸ்ட் இதுலேருந்து. ஓகே. இதை வந்து சீன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏபிசி 3 ஃபேஸு 120 240 ஃபேஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஏ ஃபேஸோட வந்தோம் பிஎன்சி.
கஜேந்திரன் சார் கேக்குதா இப்ப? கேக்குது சார். ஹலோ, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? சார் கேக்குது. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கனெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ லோடு, ஸோ 3 ஃபேஸ் லோடு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ரெசிஸ்டிவ் லோடு எடுத்துக்கலாம். ஸோ லோடு கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா, கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி க்ரௌண்ட் பண்ணிடுங்க. கிரவுண்டுக்குள்ள இந்த கிரவுண்டை யூஸ் பண்ணி க்ரௌண்ட் பண்ணிடுறேன். நியூட்ரல்லாம் ஸ்டார் கனெக்ஷன் அது. ஓகே, ஸோ அவ்வளோதான், கனெக்ஷன் வைஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் ஆகுது. ஸோ சிமிலர்லி நம்ம அவுட்புட் பார்க்கணும். அவுட்புட் பார்க்கறதுக்கு இப்போ ஏ அண்ட் பி ஃபேஸ்க்கு இடையில அவுட்புட் பார்க்குறோம் அப்படின்னா இப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு. ஏபி ஏபி பிசி சிஏ இது வந்து விஏபி ஏபிசி இது சிஏ. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு 6 ஸ்டெப் ஸ்கொயர் வேவ்னு சொல்லுவாங்க. அது ஃபேஸ் டு ஃபேஸ் வோல்டேஜ் வர்றது 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர்லேருந்து. ஸோ இப்படி தான் உங்களுக்கு 6 ஃபேஸ் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து 120 டிகிரி இது ஃபேஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கும், இதுலேருந்து 120 டிகிரி இது ஃபேஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் வந்து டிசியை வந்து ஏசியாக மாற்றுது. ஓகே, இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் சார், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அதில்? பிஜில பண்ணிருக்கீங்க சார். ஓகே, இப்போ நீங்கள் பிஜி படிக்கும்போது பண்ணியிருக்கேன்றீங்களா? ஆமா சார். ஓகே, எது டவுட்ஸ் இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம்ல?
ப்ராக்டிகலுக்கு இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் வரும் நமக்கு? என்ன சார்? ப்ராக்டிகலா சூஸ் பண்ணி பண்ற வேல்யூக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும் சார்? ப்ராக்டிக்கலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ் வரும்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாஸ்பெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்லை. இங்கே டிஃபால்ட்டாக இருக்க வேல்யூ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபெட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் தான் கொடுக்கலாம். பட் ஹீட் சிங்கு இதெல்லாமே நம்ம எதுலேயுமே இங்கே டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஹீட் சிங் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இதில் வராது சிமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இன்வெர்ட்டரில். அதே மாதிரி இந்த டிசைன்ஸ் இருக்குல்ல, இப்போ பொதுவாகவே பவர்ட்ரானிக் கன்வெர்ட்டர்ஸில் மெயினே வந்து அந்த டிசைன்ஸ் தான், அந்த இண்டக்டர் கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் டிசைன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் இங்கே மேக்ஸிமம் கன்சிடர் பண்ண மாட்டோம் இந்த சிமுலேஷனில். ஜஸ்ட்டு ஒரு தியரிட்டிக்கலாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மேட்லாப், இந்த பவர்ட்ரானிக் கன்வெர்ட்டர்ஸ் எல்லாமே. மெயினாக சொல்லப்போனால் ஹீட் சிங்கு இதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்புறம் டிசைன்ஸ் கன்சிடர் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். பட் அந்தளவு ப்ராக்டிக்கலாக இருக்காது. அது அந்தளவு எஃபெக்டிவாக தியரிட்டிக்கலும் ப்ராக்டிக்கலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ட்ரிகரிங் இதில் ஐசோலேஷன் அதெல்லாம் வராதுங்க சார்? என்ன சார்? இந்த ட்ரிகரிங் இதில் ஐசோலேஷன் பண்ணுறது அதெல்லாம் இங்கே வராது. ட்ரிகரிங் ஐசோலேஷன் ஆமாம், அதெல்லாம் நம்ம பண்ணுறது தான், பண்ணிக்கலாம் சுவிட்சஸ் யூஸ் பண்ணி. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் வந்து நீங்கள் அந்த பல்ஸ் ஜென்ரேட்டர் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் பல்ஸ் ஜென்ரேட்டர்லாம் நீங்கள் போட முடியாது. ஆக்சுவலாக பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் அண்ட் கேரியர் சிக்னல் எடுத்துகிட்டு போய் ஒரு கண்ட்ரோலரோட கம்பேர் பண்ணால் கண்ட்ரோலர் வந்து பிடபிள்யூஎம் வரும். பிடபிள்யூஎம்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டிரைவர் கொடுக்கணும். டிரைவர் வந்து அந்த கேட் டிரைவர் வந்து வந்த பல்ஸை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். அந்த ஆம்பிளிஃபை பண்ண பல்ஸை தான் இங்கே அப்ளை பண்ண முடியும். ஹலோ, ஓகேங்க சார். எங்களோட ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா அப்படிதான். நாங்கள் அப்ளிகேஷன்லேருந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஒன்லி அந்த ஓப்பன் லூப்புக்கு நான் சொல்கிறேன், 3 சைன் வேவ் ஜென்ரேட் பண்ணி 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் கொடுத்தேன் அப்படின்னா, அவங்க வந்து இந்த சைன் வேவை ஒரு கண்ட்ரோலரை யூஸ் பண்ணால அந்த கண்ட்ரோலரில் கம்பேர் பண்ணி பிடபிள்யூஎம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பிடபிள்யூஎம் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி கேட் டிரைவர் யூஸ் பண்ணி அந்த கேட் டிரைவரோட அவுட்புட்டு தான் வந்து இந்த மாஸ்பெட் ஸ்விட்சஸ்க்கு போகும். டிஃப்ரெண்ட் டெக்னிக் தனியாக இருக்குல்ல சார் அதெல்லாம்? ஆமாம், டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். நான் சொன்னது சிம்பிளாக சைனசாய்டல் பல்ஸ் வித் மாடுலேஷன், ஸ்பேஸ் வெக்டர் பல்ஸ் வித் மாடுலேஷன் இருக்குது, ட்ரையாங்குலர் பல்ஸ் வித் மாடுலேஷன் இருக்குது. டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்கை பொறுத்து உங்களுக்கு வந்து பிடபிள்யூஎம் ஜென்ரேட் ஆகும் பேஸ்ட் ஆன் ரெஃபரன்ஸ் அண்ட் கேரியர் சிக்னல். கேரியர் சிக்னல் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்று ஷார்ட்புட் வேவாக இருக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்குலர் வேவாக இருக்கும். பட் ரெஃபரன்ஸ் சிக்னல் தான் ஒரு சைன் வேவாகும். ஸ்பேஸ் வெக்டர்லேருந்து போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டபுள் ஹம்ப் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் வெக்டர் அவுட்புட் காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி தான் அவுட்புட் நம்ம இன்புட்டு போவோம் நம்ம அப்ளிகேஷன் லேயர்லேருந்து. இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம கண்ட்ரோலர் ஒன்று இருக்கும்ல, ப்ராசஸர்னு சொல்லுவாங்கள்ல, நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க டிஏ யூஸ் பண்ணியிருப்போம், என்எக்ஸ்பி S32K யூஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து இதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டிஃபால்ட்டாக அவங்க கேரியர் சிக்னல் வச்சுருப்பாங்க. ஓகேவா, அதை இந்த சிக்னலோட கம்பேர் பண்ணி பல்ஸாக பிடபிள்யூஎம்மாக வரும். பிடபிள்யூஎம் வந்து ஆன் ஆஃப்னு வருதுல, அந்த 101 நீங்கள் காமிக்கிற பாருங்க. நமக்கு பிடபிள்யூஎம் எப்படி வருதுன்னு இங்கே நம்ம 3 ஃபேஸ் இன்வெர்ட்டரில் இது ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஹலோ, புரிஞ்சா? எஸ் சார். ஓகே. ஸோ இந்த ஒர்க்கு வந்து கண்ட்ரோலர் பண்ணிடும். நம்ம சிம்பிளாக அந்த ஒரு சைன் வேவோ ஒரு டபுள் ஹம் கேரக்டரிஸ்டிக்ஸோ ஒரு ட்ரையாங்குலர் வேவோ தான் கொடுப்போம் நம்ம அப்ளிகேஷன் லேயர்லேருந்து.
கண்ட்ரோலர்லேருந்து இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க பல்சஸ் பிடபிள்யூஎம். ஸோ இந்த பிடபிள்யூஎம் தான் அந்த கேட் டிரைவர்லேருந்து ஆம்பிளிஃபை பண்ணி இந்த டிராக்டர் பல்ஸ் இருக்கும். இதுதான் ப்ராக்டிக்கலாக உள்ளதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். பிளான்ட் மாடல் நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஓகேவா? பிளான்ட் மாடல் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி தான் பண்ணணும். இதுலேருந்து என்ன பண்ணலாம், பிளான்ட் மாடல்னா நீங்கள் அந்த டபுள் ஹேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் காமிச்சேன்ல, இதை எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு ட்ரையாங்குலர் வேவோ ஒரு சாஃப்ட் வேவோட கம்பேர் பண்ணிங்கன்னா பல்ஸ் வந்துடும், அதை கொண்டு கொடுக்கணும். ஸோ பிளான்ட் மாடலிங்கும் இருக்குது. டேரெக்டாக உங்கள் கண்ட்ரோலர் மட்டும் மாடல் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. சில ப்ராஜெக்டில் பிளான்ட் மாடலும் பண்ணுறாப்புல இருக்குது. பிளான்ட் மாடல் பண்ணோன்னா நீங்கள் இன்வெர்ட்டரு மோட்டார்லாம் நீங்கள் தான் டிசைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுக்கு இதில் தான் பண்ணி ஆகணும். ஓகேவா சார்? பிளான்ட் மாடல்னா என்ன சார்? ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து கண்ட்ரோலு, இன்னொன்று வந்து பிளான்ட். ஓகேங்களா? பிளான்ட்னா ரியல் அப்ளிகேஷன். அப்போ மோட்டார் தான் வந்து உங்களோட அப்ளிகேஷனாக தான் பிளான்ட் மாடல். ஓகே ஓகே, நீங்கள் அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் பேசிக் பிளாக் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகேங்க சார். ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு மேட்லாப்ல ஸ்கிரிப்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு ரெண்டு இருக்குது. அது உங்களுக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்குன்னே போட்டு வச்சுருக்கேன், திரும்பவும் போடுறேன். ஓகேவா? ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டு இருக்குது. ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போது கமாண்ட் விண்டோவில் நம்ம வந்து நம்பர் ஆஃப் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் a equal to 1, b equal to 2, c equal to a plus b. ஸோ இந்த மாதிரி நிறையா கமாண்ட்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸை c equal to b கொடுத்தீங்கன்னா இப்போ 3 வருது. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸை ஒரு குரூப் பண்ணி கொடுக்குறது தான் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? அதை எங்கே எழுதணும்னா இங்கே நியூவில் போயிட்டு ஸ்கிரிப்ட்னு இருக்கு. ஸ்கிரிப்டை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் தான் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஓகேவா? அதே வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா அதை நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் வந்து குரூப் பண்ணி ஒரே இதில் எழுதுறது தான் வந்து ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒவ்வொரு தடவையும் நான் இப்போ கமாண்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த கமாண்ட் ஈக்குவல் டு 1 எழுதி என்டர் தட்டி திரும்ப ஒன்றுனா எழுதணும். அது மாதிரி இல்லாமல் இங்கே வந்து மொத்தமாக ஒரே இதில் எழுதிக்கலாம் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? a equal to 1, b equal to 2, c equal to a plus b. இதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். எழுதிட்டீங்க அப்படின்னா போய் சேவ் பண்ணணும். அடிஷன் டூ இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துடும் இந்த ஒரு ஸ்பேஸில். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும்னா இந்த வேரியபிள்ஸு எல்லாரையும் டிக்ளேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கும். அதாவது டிஃபால்ட்டாக உள்ள ஒரு ஸ்பேஸில் பேஸ் ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க அது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கும். இப்போது ஃபேக்டோரியல் ஆஃப் n நம்பர்ஸுக்கு நான் எழுதி வச்சுருக்கேன், நான் எழுதுகிறேன் திரும்ப. இப்போது n ஈக்குவல் டு 5ஓட ஃபேக்டோரியல் எடுக்க போகிறோம் அப்படின்னா n ஈக்குவல் டு 5 இனிஷியலாக i ஈக்குவல் டு 1, 6 i ஈக்குவல் டு 1:5. ஓகேங்களா? அப்புறம் வந்து ஃபேக்டோரியல் வேல்யூ எஃப்பின்னு வச்சுருந்தாங்க. ஈக்குவல் டு by i. இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க.
I ஈக்குவல் டு 1 பண்ணக்கூடாது, எஃப் ஈக்குவல் டு 1. ஓகே ஓகே இப்போ ரன் பண்ணிட்டேன். இப்போ வந்து எஃப்ஐயோட வேல்யூ என்ன வந்து 120. ஸோ 120 இங்கே நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் வரும் எஃப்இ என்ன அப்படின்னு 120. எப்படின்னா 5ஓட ஃபேக்டரியல் 120. நீங்கள் நம்பரை போய் மாற்றிக்கலாம் இங்கே எத்தனை வேணாலும். இப்போ 10ன்னா 10ஓட ஃபேக்டரியல்னா இங்கே போய் 10. ஸோ 10ஓட ஃபேக்டரியல் என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு பேர் ஸ்கிரிப்ட். ஸோ மேட்லாப் ப்ரோக்ராமிங்கில் 2 இருக்குது. ஒன்று ஸ்கிரிப்ட், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன். ஸோ ஸ்கிரிப்ட்டுங்கிறது இந்த மாதிரி கமாண்ட் விண்டோவில் n நம்பர் ஆஃப் கமாண்ட்ஸை வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸை ஒரு குரூப்பாக எழுதி ரன் பண்ணுறது தான் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இதே ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஃபங்க்ஷனில் என்னென்னா அது வந்து இந்த ஒரு ஸ்பேஸ் பேஸ் ஒரு ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்காது. அதுக்கான ஒரு ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கும். இங்கே நீங்கள் இன்புட்டு அவுட்புட்டு இதெல்லாம் வந்து டிக்ளேர் பண்ண தேவையில்லை. அதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வாங்க தேவையில்லை. இங்கே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வாங்கணும் ஃபங்க்ஷனில். அது ஃபங்க்ஷன் எப்படி சொன்னால் அதோட ஸ்ட்ரக்சரே சின்டாக்ஸ் வந்து ஃபங்க்ஷனு அவுட்புட்டு. ஓகேங்களா? இப்போ அவுட்புட் வந்து இப்போ எனக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கோங்க, மல்டி அப்படின்னு வச்சுருக்கேன், இதான் அவுட்புட்டு. இப்போ மல்டிப்ளை அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம் இது. ஓகேங்களா? எதை மல்டிப்ளை? ஏ கமா பி. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும் சின்டாக்ஸ். என்ன சின்டாக்ஸ்னால் ஃபங்க்ஷனுங்கிறது நேம் அந்த ஃபங்க்ஷனு, இது வந்து மல்டிப்ளைங்கிறது அவுட்புட்டு, மல்டிப்ளைங்கிறது வந்து ஃபங்க்ஷன் நேமு. ஃபங்க்ஷன் நேமை தான் நம்ம அந்த இதை சேவ் பண்ணும்போது ஃபங்க்ஷன் நேம் நேம் என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கோம் அதே நேமில் தான் சேவ் பண்ணணும். ஓகேங்களா? ஏ கமா பிங்கிறது வந்து இன்புட்டு. ஸோ ஓகே equal to a multiplied by b. ஓகேங்களா? அது எண்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்க தேவையில்லை. ஸோ எண்டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணணும் நீங்கள் போனீங்கன்னாவே டேரெக்டாக மல்டிப்ளை அப்படின்னே வந்துடும். ஏன்னா என்ன நம்ம ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோமோ அதுதான் சேவ் ஆகும். சேவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு வரும். இது எப்படி ரன் பண்ணணும்னா உங்களுக்கு இதில் போயிட்டு மல்டிப்ளை. ஓகேவா? அப்போ 2,3 இப்போ தான் ஏ அண்ட் பி வந்து இங்கே தான் டிக்ளேர் பண்ணுறீங்க. என்னென்னு பண்ணிங்கன்னா நீங்கள் மல்டிப்ளை 6ன்னு வரும். ஓகேவா? இதை நம்பரை பண்ணணும் அப்படின்னா 4,3. ஒவ்வொரு தடவையும் நம்ம இங்கே ஃபங்க்ஷனில் என்ன அட்வான்டேஜ்னா ஒவ்வொரு தடவையும் போய் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. இதே ஸ்கிரிப்ட்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் அங்கே சேஞ்ச் பண்ணணும் வேல்யூவை. இப்போ அதை மாற்றணும்னா நீங்கள் போய் கோடில் சேஞ்ச் பண்ணணும். இதே ஃபங்க்ஷனில் வந்து நம்ம அந்த ஏ அண்ட் பி இதெல்லாம் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டதுனால நம்ம டேரெக்டாக அந்த கமாண்ட் விண்டோவில் யூஸ் பண்ணியே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஸ்கிரிப்ட் அண்ட் ஃபங்க்ஷன். நான் சிம்பிளாக பேசிக்காக போட்டிருக்கேன். ஸோ 2 ப்ரோக்ராமிங் இருக்குது மேட்லாபில். ஒன்று வந்து ஸ்கிரிப்ட், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனு. ஸோ ஸ்கிரிப்ட்டுங்கிறது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கமாண்ட் விண்டில் உள்ள கமாண்ட்ஸ் வந்து ஒரு குரூப்பாக சேர்த்து ஒரு ப்ரோக்ராமாக பண்ணுறது தான் ஸ்கிரிப்ட். ஃபங்க்ஷனுங்கிறது அதுக்கு தனியாக ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. அது ஒரு அவுட்புட் இன்புட் எல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு அதை நம்ம திரும்ப ஒவ்வொரு தடவையும் போய் நம்ம கோடில் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கமாண்ட் விண்டோலேயே அதை வேல்யூவை மாற்றி இங்கே ரன் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபங்க்ஷன். ஒர்க் ஸ்பேஸில் வந்து ஃபங்க்ஷன் ஒர்க் ஸ்பேஸ் தனியாக அதோட ஃபங்க்ஷன் ஒர்க் ஸ்பேஸ் அது எங்கே சேவ் ஆகும்னு தெரில எனக்கும். பட் ஆனால் அது வந்து இந்த பேஸ் ஒர்க் ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்க, ஸ்கிரிப்ட் வந்து இந்த பேஸ் ஒர்க் ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கும். ஓகே ஓகேவா சார்? டவுட் இருக்கா அதில்? ஓகேங்க சார். உங்களுக்கு இப்போ டாஸ்க்கு பூஸ்ட் அண்ட் பக் கன்வெர்ட்டர் நீங்கள் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் உள்ள டாஸ்க் தான். பூஸ்ட் அண்ட் பக்கா சார்? பூஸ்ட் கன்வெர்ட்டர் அப்புறம் பக் கன்வெர்ட்டர். நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கிட்டு நீங்கள் நம்ம இப்போ இன்வெர்ட்டர் பண்ண மாதிரியே தான் சர்க்யூட் டயக்ராம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போட்டலாம். ஓகேங்க சார்.
ஓகே ஓகே சார், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிளாஸில் அவங்க ரெக்கார்டு பார்த்தாங்கன்னா அவங்களும் ட்ரை பண்ணட்டும். ஓகேங்களா? நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் சார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. 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 பை.